Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படினா ராகி சேமியா எப்படி நம்ம வீட்லயே செய்யிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. ராகி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கும். ப்ளஸ் அதுல வந்து டயட்ல இருக்கோம், வெயிட் லாஸ்க்கு உரிய டயட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம ராகியை வந்து டெய்லியுமே சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வந்து தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து அந்த ராகி தரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க வந்து அணில் சேமியா இருக்குல்ல, அதுல தான் வந்து ராகி சேமியா எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல ஒரு 2ல இருந்து 3 சொம்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்க செய்ய போறது வந்து 2 பாக்கெட் செய்ய போறோம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி எதுவுமே கிடையாது. வெறும் பச்சை தண்ணியில வந்து நம்ம உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ அந்த தண்ணியில வந்து அந்த பாக்கெட்டை கட் பண்ணி உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அந்த சேமியா எல்லாம் நம்ம போட்ட சேமியா எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே நல்லா முழுகிற மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்குங்க. ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 3 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரீமர் இருந்ததுன்னா ஸ்ட்ரீமரில் வச்சுக்கலாம் எண்ணெய் தடவி. நாங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வைக்கிறோம், துணி வச்சு. ஸோ அதில் வந்து நம்ம நல்லா அந்த இட்லி பாத்திரத்தில் இல்லை ஸ்ட்ரீமரில் எதுலனாலும் நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வேக விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய ராகி சேமியா ரெடி. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இதில் வந்து நம்ம தேங்காய் பூலாம் சேர்க்க போகிறோம். தேங்காய் வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்டோன்னா அது வந்து நமக்கு நல்ல ஒரு குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவையானது, ரொம்ப ஆரோக்கியமான உணவு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம டயட்டில் இருந்தால் கூட நம்ம இதை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம், ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், நாங்கள் இப்போது எடுத்து வச்சாச்சு, ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு தேங்காய் திருவி வச்சுருப்போம்ல, அந்த தேங்காய் பூவை சேர்த்துட்டு இதில் நம்ம இஷ்டம் சுகர் வேணாலும் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர் நம்ம எதுனாலும் நாட்டு சர்க்கரை எதுனாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இது சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்கும். திருப்பி வேறு எதுவும் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ற ஆசை நமக்கு வராது. இது காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு நல்லாவே பசி தாங்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு வந்து புட்டு மாதிரி அந்த மாதிரி நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம். இதுவே வந்து நம்ம காரம் வச்சும் செய்யலாம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போடுறோம் எப்படி செய்யலாம் அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.